Hi everyone, welcome to our channel Tech with Tamil. நம்மளோட சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நீங்கள் சப்போஸ் இந்த சேனலுக்கு புதுசாகவோ இந்த வீடியோஸ் புதுசாகவோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ஏ அண்ட் எல்எல்எம்ஸ் பற்றி ஒரு 50 இன்டர்வியூ கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயுமே ஒரு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போய் இந்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நான் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கேன். செக்ஷன் பை செக்ஷனாக வரும் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ். இதே ஃபார்மேட்டில் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து லாங்குவேஜ் மாடல். இந்த லாங்குவேஜ் மாடல்ஸில் ஒரு 12 கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் அ லாங்குவேஜ் மாடல்? லாங்குவேஜ் மாடல் பற்றி என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஹவு டஸ் அ லாங்குவேஜ் மாடல் ஒர்க்? தென் வாட் ஆர் டோக்கன்ஸ் அண்ட் வாட் இஸ் டோக்கனைசேஷன் இன் என்எல்பி? ஸோ இந்த 2 கொஷினும் டோக்கன்ஸ் பற்றி உங்களுக்கு இருக்கும். நார்மல் என்எல்பியில் டோக்கனைசேஷன்ஸ் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. அண்ட் வாட் இஸ் ஆர்என்என்? ஆர்என்என்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஆர்என்என் ஆர்கிடெக்சர் பற்றி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வாட் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்? ஜிபிடி எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு மாடல்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்ன ஆர்கிடெக்சருங்கிறத உங்களால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். தென் ஹவு டு ஆர்என்என்ஸ் டிஃபர் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு மாடல்ஸ்? ஆர்என்எனுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 8th, explain how language model can be fine-tuned for specific domains or tasks. Language models எப்படி fine-tune பண்ணலாம். And 9th, describe the architecture of a transformer-based model like GPT. ஸோ transformer-based model GPT மாதிரி உள்ள மாடல் ஆர்கிடெக்சர் என்னன்றதை பார்த்துருக்கோங்க. அண்ட் தென் வாட் இஸ் அன் அட்டென்ஷன் மெக்கானிசம்? அட்டென்ஷன் மெக்கானிசம்னா என்ன? அண்ட் ஹவு டஸ் த அட்டென்ஷன் மெக்கானிசம் ஒர்க் இன் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ்? அட்டென்ஷன் மெக்கானிசம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்குது. ஆல் யூ நீட் டு நோ இஸ் அட்டென்ஷன்ற மாதிரி ஒரு மாடல் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். அண்ட் வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்? நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டெக்ஸ்ட் ப்ராசஸிங்ஸ். இதில் ஒரு 3 கொஷின்ஸ். வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டெம்மிங் அண்ட் லெமட்டைசேஷன்? ஸோ இந்த ஸ்டெம்மிங் அண்ட் லெமட்டைசேஷன் தான் ஒரு என்எல்பியோட ரொம்ப பேசிக்கான டாபிக். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அண்ட் வாட் இஸ் என்கோடிங் அண்ட் டீகோடிங் இன் லாங்குவேஜ் மாடல்ஸ்? நீங்கள் ஹக்கிங் ஃபேஸில் தான் என்கோடர்ஸ் டீகோடர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் மென் பை சங்கிங்? ஸோ சங்கிங் வந்து எல்லா ஒரு லாங்குவேஜ் மாடல்ஸ்லையுமே யூஸ் ஆகிற ஒரு டெக்னிக். அந்த சங்கிங் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றியில் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ? ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு கேன் ஜென்ரேட்டிவ் ஏஐ பி யூட்டிலைஸ்ட் இன் கிரியேட்டிங் சிந்தட்டிக் டேட்டா ஃபார் ட்ரைனிங் ப்ராசஸ்? ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி நம்ம வந்துட்டு சிந்தட்டிக் டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஓனாக க்ரியேட் பண்ணுற டேட்டாவை எப்படி ஜென்ரேட்டிவ் வச்சு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலான்றது கொஷினாக இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி லிமிடேஷன்ஸும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ் இன்டர்வியூவில் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஹவு டு டிசைன் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த அவுட்புட் ஆஃப் டெக்ஸ்ட்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி இந்த 2 கொஷின்ஸ் இதை பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் டு கண்ட்ரோல் அவுட்புட் ஆஃப் எல்எல்எம்ஸ்? என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐயில் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு எப்படி நம்ம அவுட்புட்டை மாற்றிக்கலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் தேடுங்க. அண்ட் வாட் ஆர் ஹலூசினேஷன்ஸ் இன் எல்எல்எம்? ஹவு டு ரெடியூஸ் ஹலூசினேஷன்ஸ் இன் எல்எல்எம்ஸ்? ஹலூசினேஷன்ஸ்னால் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் ஹலூசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹலூசினேஷன் வந்து எல்எல்எம்ஸில் பொதுவாக இருக்கும். ஸோ அதை என்னன்றது கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங்? அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐயில் நெக்ஸ்ட் செக்ஷன் இது எக்ஸ்பிளைன் த ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஒன் ஷாட் லேர்னிங்? வாட் இஸ் ஃபியூ ஷாட் லேர்னிங்? ஸோ இது ரெண்டும் ஒன் ஷாட் லேர்னிங்னா என்ன, ஃபியூ ஷாட் லேர்னிங்னா என்னன்றது சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் கான்டெக்ஸ்ட் விண்டோ? வாட் இஸ் டெம்பரேச்சர் இன் ஜென்ரேட்டிவ் ஏஐ? வாட் இஸ் ஸ்டாப் பி அண்ட் வாட் இஸ் ஸ்டாப் என்? இது எல்லாமே ஒரு மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் மாதிரி. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க.
வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங். ஸோ ஃபைன் டியூனிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாருங்கள். வாட் இஸ் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபர்கெட்டிங் அண்ட் ஹவு டு அவாய்ட் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபர்கெட்டிங். ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. ஃபைன் டியூனிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த செக்ஷனில் ஹவு டு ஃபைன் டியூன் எல்எல்எம்ஸ். ஸோ ஒரு எல்எல்எம் எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றதை கேட்டிருக்கோங்க. அண்ட் ஹவு இஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபைன் டியூன் எல்எல்எம் மெஷர். ஸோ ஒரு ஃபைன் டியூன் எல்எல்எம்மை எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம், அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற கொஷின். அண்ட் தென் வாட் இஸ் பேராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங். பெஃப்ட்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சுக்கணும், பேராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங். அண்ட் வாட் இஸ் ஆர்எல்ஹெச்எஃப். ஆர்எல்ஹெச்எஃப்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஹியூமன் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த கொஷின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஹவு டஸ் ஆர்எல்ஹெச்எஃப் ஒர்க் அண்ட் வாட் இஸ் ப்ராக்சிமல் பாலிசி ஆப்டிமைசேஷன். அண்ட் ஹவு டு யூ எவாலுவேட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பேஸ்ட் எல்எம், வாட் மெட்ரிக்ஸ் கேன் பி யூஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபைன் டியூன் எல்எல்எம் எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்களா பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ஒரு நார்மல் எல்எல்எம்க்கு நீங்கள் எப்படிலாம் எவாலுவேட் பண்ணீங்க அதோட பர்ஃபார்மன்ஸை, என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் தேடணும். அண்ட் இந்த செக்ஷன் லேங் செயின் பேஸ்டு கொஷின்ஸு. ஸோ வாட் இஸ் ரேக். ரேக்னா ரெட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஸோ ரேக் பற்றி கன்ஃபார்ம் படிச்சுட்டு போங்க. அண்ட் வாட் இஸ் லேங் செயின். லேங் செயின் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு தெரியும், எல்எல்எம்க்கான பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ இந்த லேங் செயின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒய் லேங் செயின் இஸ் யூஸ்ட். ஸோ அதுக்கு நீங்கள் அதோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வாட் ஆர் ஏஜென்ட்ஸ் இன் லேங் செயின். ஸோ லேங் செயின் உங்களுக்கு ஏஜென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த ஏஜென்ட்னா என்னன்றதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மீன் பை சிமிலாரிட்டி சர்ச். ஸோ சிமிலாரிட்டி சர்ச் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். வாட் டஸ் இண்டெக்ஸிங் மீன். இண்டெக்ஸிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரைப் ஹைடு. ஹைடுங்கிறது ஒரு ரேக் மாதிரி ஒரு கான்செப்ட் தான், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் எம்பெட்டிங்ஸ். ஸோ எம்பெட்டிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ரீரேங்கிங். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 50 கொஷின்ஸுமே லைக் வேரியஸ் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கு. இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் தேடி பாருங்கள். ஆன்சர் தேடுறப்ப புது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்செப்ட்ஸே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க. கன்ஃபார்ம் இன்டர்வியூக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ.